நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து பேச போறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் தர போறாங்க சார்? சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 3ஆம் இடத்தில் இருந்தவர் இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு வருகிறார். நிறைய ஜோதிடர்கள் அவர்களோட பதிவுகளில் சொல்றாங்க 4ஆம் இடம் என்பது கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி நமக்கு அர்த்தாஷ்டம சனி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நண்பர்களே, 4ஆம் இடத்து சனியை காத்து நடுங்க வேண்டாம் அவரை பார்த்து. காரணம் என்னவென்றால் சனி பகவான் உங்களுக்கு ப்ரொமோஷன் தர போறார். ப்ரொமோஷன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லுவார், செல்வியா என்ன சொல்லுவார், ஒரு கனவு கனவாகவே இருப்பது நல்லது, அது அழகோட இருக்கும். அந்த கனவு நினைவாகும் போது அதனுடைய வடிவத்தை அழகை இழந்து விடுகிறது. அது என்ன அர்த்தம்னா, நான் ஜிஎம் ஆனால், நான் மட்டும் ஜிஎம் ஆனால் பேசிட்டே இருங்க, அப்படி பேசிட்டே இருங்க, இப்படி பேசிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அழகா இருப்பீங்க. உண்மையிலேயே ஜிஎம் ஆயிட்டா என்னடா ஆக்கிட்டீங்க அப்படின்னதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணணும்னே நமக்கு தெரியாது. அந்த போஸ்டிங் கையில கிடைச்ச உடனே என்ன ஆகணும், என்ன பண்ணணும்னு உண்மையிலேயே நமக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மையிலேயே உண்மை. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. அதுதான் உண்மை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னா முதல்ல நீங்க ப்ரிப்பேர் ஆகிருக்கணும், அதான் உண்மை. அப்போ நம்ம ப்ரிப்பேர் ஆகலை. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர்னு உங்க டீம் லீடர் பேப்பர் போட்டாரு. டீம் லீடர் பேப்பர் போட்டாரா? அடுத்த டீம் லீடர் நீங்க தான். என்ன தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி, அண்ணே வாங்கினே பதவி ஏத்துக்கினே, அண்ணே வாங்கினே அப்படிங்கிற மாதிரி. ஏய், இது ஒரு முள்படுக்கை, போயிடாத. அங்க வாத்துல நின்று ஒருத்தர் சொல்லுவாங்க, வேணாம் போவாத தம்பி போவாத. யார் விதி யாரை விட்டது? உங்களை கூட்டு போய் பதவி ஆசை, சரி சந்தோஷம் ஆயிடுச்சு, பாத்துக்கலாம்டா அப்படின்னு. இந்த ப்ராப்ளம் என்னன்னா, அந்த மென்டல் டென்ஷனை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரையும்லாம் அடக்க முடியாது. நம்ம உயிர் நண்பர் இருப்பான், அவனை நீங்க திட்டலாம் முடியாது. நீங்க மார்னிங் மீட்டிங் அப்போ என்ன பண்ற அப்படின்னு போன் பண்ணுவான், நான் ஜிஎம்பா அது மத்தவனுக்கு எனக்கு என்னடா. அப்போ உங்க ஒய்ஃப் போன் பண்ணுவாங்க, மார்னிங் மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம், ரொம்ப பிஸியா இருப்பீங்க, அப்பதான் டாடா கேக்கு ரீசார்ஜ் பண்ணல நீ அப்படிம்பாங்க. ஃபேமிலியில சும்மா டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த நேரத்தை நீங்க எவ்வளவு இதுதான் உங்களுக்கு சேலஞ்சு. இதை தான் உங்க மிகப்படுத்தி சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பழகிடும். ஏன்னா சனி கோர்ஸ் 30 நாட்களில் ஹிந்தி பாஷை மாதிரி சின்ன புக்கு கிடையாது. சனி 2.5 வருட புக்கு அது. அதனால உங்களை போட்டு ஒரு ஃபார்ம் ஆக்கி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல ஆரம்பிச்சு கிரிமினல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாம் ஒரு தரமான ஆளா மாத்துவார். மோல்டிங் டைம். எஸ், யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் மோர் தென் 10,000 பீப்புள்ஸ் த சேம் டைம்ங்கிற மாதிரி உங்களுடைய இதை லீடர்ஷிப் ஸ்கில்ல இன்க்ரீஸ் பண்ணுவார். அதை பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. சனி திராம இந்த ட்ரைனிங் வேற யார் தருவா? போட்டு மிதிப்பார், அவ்வளவுதான். தெரியாம ஒரு வார்த்தை விட்டுருவீங்க, அது ப்ராப்ளம் ஆகும், அது கண்டென்ட் ஆகும். தெரியாம ஒரு விஷயத்த தப்பு நீங்க என்னமோ சொல்ல போய் அதுக்கு வேற ஒரு பொருள் வந்துடும், அதுக்கு சாரி கேட்பீங்க. இப்படி டியூன் பண்ணி பேச கத்துக்குவீங்க, பழக கத்துக்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. நுனிநாக்கு ஆங்கிலம் கத்துப்பீங்க, எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அப்ப 4ஆம் இடத்து சனி பகவான் 4லிருந்து 5 6ஐ பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது வறுமை. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க டீம் நடனோம்னா இன்கிரிமெண்ட் போது பண வரவு. அடுத்ததாக 10 பார்க்கிறார் செல்வியா. யாரெல்லாம் இப்போ பிசினஸ்ல இருக்கீங்களோ, உலக புகழ் உங்களுக்கு தான் இந்த டைம் அடிச்சு ஆட போறீங்க. நீங்க உலக புகழ். ஆஸ்திரேலியால இருந்து பேக்கரி டெவலப் பண்ணேன், ஒரே பண்ணு வேணும், பஜ்ஜி வேணும், ஒரே பிச்சா இருக்கீங்க. இந்த மாதிரி நிஜமா சில நேரம் வரும்போது நம்ம ஏன் இந்த கம்பெனி பிரபலமாச்சுன்னு அந்த கம்பெனிக்கே தெரியாது. ஒரு 20 வருஷமா இங்க தான் இருக்கேன், ஒருத்தன் கண்டுக்கல. திடீர்னு ஒரு வெளிச்சம் உங்கள் மேல் பட்டது, அது பிக்கப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி. ஸோ 10ஆம் என் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுரா, நான் போறேன்டா அப்படிங்கிற மாதிரி டைம் ஒர்க் அவுட் ஆயிடும். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அடுத்து சனி பகவான் உடம்ப பார்க்கிறார். இங்கதான் ஒரு பிரச்சனை. உடம்ப பார்க்கும்போது என்ன ஆகும்னா, காலைல எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன வேலை, இதை பண்ணணும்னு யோசிச்சா நீங்கள் தெளிவான லீடர். எந்திரிச்ச உடனே இன்ஸ்டா பார்க்கலாமா, இன்னைக்கு நாள் என்னெல்லாம் வேஸ்ட் பண்ணலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா, இன்றைய நாள் நீங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு நாளை இழக்கிறீர்கள், ஒரு பக்கத்தை இழக்கிறீர்கள். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் ஓடுவது நேரம் அல்ல, ஓடுவது உங்கள் வாழ்க்கை. விவேகானந்தர் சொல்லுகிறார், ஓடுவது நேரம் அல்ல, உங்கள் வாழ்க்கை.
அப்போ நீங்கள் பார்க்கணும், நேரத்தை பயன்படுத்தணும், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் முக்கியமான விஷயம். தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்லுகிறீர்கள். உங்கள் எண்ணங்கள் என்னது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பழகிக்கோங்க. திட்டமிட்டு வாழணும்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், திட்டமிடாமல் ஒரு ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி வளர்த்துக்கணும்னு சொல்கிறேன். கல்யாணம் எப்படி சார்? கல்யாணமெல்லாம் சூப்பராக இருக்கும். கல்யாணத்திற்கும் இப்போ 4ஆம் இடத்து சனி பகவான் 6ஐ பார்ப்பதால் கல்யாண டிபார்ட்மெண்ட் சனி ஹேண்டில் பண்ணல. சனி டிபார்ட்மெண்ட் வந்து வேலை, வாழ்க்கை முன்னேற்றலாம். தட் குரு வில் டேக் கேர். ஆல்ரெடி 7ஆம் இடத்துல இருக்காரு. அது அவர் எல்லா வேலையும் சனியை பண்ணுவாரா, அது குரு பார்த்துப்பாரு. ஸோ இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு சுகம், பதவி உயர்வு மட்டும்தான் சனி பகவான் தரப்போகிறார். ஓகே சார், பதவி உயர்வோட நெக்ஸ்ட் வருவாங்கன்னு நம்பலாம். நன்றி சார். நன்றி.